ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிக்கோலஸ் ஜோசப் கக்னட் அப்படிங்கிற பிரெஞ்சு இன்வென்டர் 1769ஆம் வருஷத்துல முதல் முறையா செல்ஃப் ப்ரொபலர் மெக்கானிக்கல் வெஹிக்கிள், அதாவது சுயமா இயக்கப்படும் இயந்திர வாகனத்தை தயார் பண்ணாரு. அதோட பெயர் ஃபேடியர் ஏ வேப்பர். இதோட அர்த்தம் நீராவியால இயங்கும் வாகனம். ஆரம்பத்துல இது வேலை செய்ய வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நிக்கோலஸின் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இது வெற்றி அடைந்தது. இதுக்கும் முன்னாடி ஃபெர்டினண்ட் வெர்பியஸ்ட் அப்படிங்கிற நபர் 1672ல நெருப்பால இயங்கும் வாகனத்தை தயார் பண்ணாரு. ஆனா இந்த வாகனத்தால மனிதர்களை கொண்டு போக முடியாததால தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் 1804ஆம் வருஷத்துல ரிச்சர்ட் ட்ரெவித்திக் அப்படிங்கிற நபர் ஹை பிரஷர் ஸ்டீம் இன்ஜினால இயங்கும் ரோட் லோகோமோட்டிவை தயார் பண்ணாரு. இது பார்க்க அச்சல் ட்ரெயின் லோகோமோட்டிவ் மாதிரியே தான் இருக்கும். நீராவியின் அதிகமான பிரஷரை இந்த வாகனத்தால தாங்க முடியாத காரணத்தால இதுவும் தோல்வி அடைந்தது. 1780ல ரஷ்யாவை சேர்ந்த இவான் குலிபின் அப்படிங்கிற நபர் 3 சக்கர சைக்கிள்ல ஸ்டீம் இன்ஜினை தயாரிக்க முயற்சி பண்ணாரு. இந்த வாகனத்தை எல்லா விதத்திலும் பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் 1791ஆம் வருஷத்துல இதோட டிசைனை மக்களின் பார்வைக்காக முன் வச்சாங்க. இந்த வாகனத்துல இருந்த முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளைவீல், பிரேக், கியர் பாக்ஸ் மற்றும் பேரிங்ஸ். இந்த எல்லா பார்ட்ஸும் இந்த நவீன காலகட்டத்துல தயார் பண்ற கார்ஸ்லையும் பயன்படுத்துவாங்க. இந்த 3 சக்கர வாகனத்தின் டிசைன் மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத காரணத்தால இதுவும் தோல்வி அடைந்தது. இந்த வாகனத்தின் கண்டுபிடிப்பாளர் மாதிரி இன்னும் நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாமே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற முடியல. நவம்பர் 1807ஆம் வருஷத்துல பிரெஞ்சு இன்வென்டரான பிராங்காய்ஸ் ஐசக் டி ரிவாஸ் அப்படிங்கிற நபர் ஹைட்ரஜன் மூலமா இயங்கும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை உருவாக்குனாரு. அந்த சமயத்துல இதுல எலக்ட்ரிக் இக்னிஷன் கூட இருந்துச்சு. ஆட்டோமொபைல் துறையில் இந்த இன்ஜினுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் பென்ஸுக்கு இந்த நவீன காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.